ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? சரி, வாங்க தேவனுடைய வார்த்தைகளை கேட்போம். ஒருவேளை நீங்க வெளிநாடுகளில் இருந்தா இது உங்களுக்கு காலை நேரமா இல்லாவிட்டாலும் எந்த நேரமா இருந்தாலும் இயேசு ஆண்டவரை தியானிக்க அது நல்ல நேரம். ஆகவே குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன், வாட் எவர் இட் இஸ். இயேசு ஆண்டவரை சூரியன் உதிப்பதிலிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும் என்று நேற்று கற்றுக்கொண்டோம் இல்லையா? சரி, வாங்க இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையினால நாம பலப்படுவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு எவ்வளவோ ஆவிக்குரிய பலனை கொடுக்கிறதப்பா. எங்களோடு பேச வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நல்லா இருக்கீங்களாங்க? சந்தோஷமா எழுந்தீங்களா? ஏதோ ஒரு குறைவு நம்மளை பிடித்து கொண்டுதான் இருக்குங்க. இன்றைக்கு இது இருந்தால் இன்னொரு நாள் இது இருக்காது, நாளைக்கு அது இருந்தால் இன்றைக்கு இது இருக்காது. எல்லாம் இன்றைக்கு இருந்தா நாளைக்கு எப்படி, நாளைக்கு இருந்தா நாளானைக்கு எப்படி, 10 நாளைக்கு இருந்தா, ஒரு மாதத்துக்கு இருந்தா, ஒரு வருஷத்துக்கு இருந்தா, நம் முதிர் வயதான பிறகு எப்படி, வயசாயிட்டா எப்படி, ரிட்டையர்மெண்ட் பிறகு எப்படி என்று எத்தனையோ பேர் இன்றைக்கு ஒரு பதட்டத்தோட இருக்கிறாங்க. அவங்க செக்யூர் பண்ணி கொள்வதற்கு எத்தனையோ வாழ்க்கை விதிகளை வைத்துக் கொள்ளுகிறாங்க, சேர்த்து வைக்கிறாங்க மற்றும் அவங்க பிளான் பண்ணி கொள்ளுகிறாங்க. நல்லதுதான், பிளானிங் இஸ் குட். பட் தேவனுடைய சித்தத்திலே, தேவனுடைய திட்டத்திலே நீங்க இருக்கிறீங்களா இல்லையா என்பது மட்டும் ரொம்ப முக்கியமானதுங்க. தேவன் இல்லாதவங்க பிளான்ஸ் எல்லாம் வேஸ்ட் தாங்க. தேவன் இல்லாதவங்க யோசனைகள் எல்லாம் வீண்டாங்க. தேவனோட ஆலோசனை செய்து நீங்க அழகா ஆயத்தமானால் உங்களுக்கு அது எவ்வளவோ நல்லது. ஒன்று மட்டும் நினைவுல கொள்ளுங்க, எப்போதுக்கு அப்போது என்ன இருந்தாலும் ஏதோ ஒரு குறைவு இருந்து கொண்டுதான் இருக்கும். சொல்லுங்க நீங்களே. எல்லாமே இருக்கு என்ற போதும் ஏதோ ஒரு குறை இருக்குத்தான் செய்யும். குறைவு இருப்பத நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஒன்று நினைவுல கொள்ளுங்க, எத்தனை இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் நமக்கு இல்லாவிட்டா, அவர் கிருபை நமக்கு இல்லாவிட்டா, அவர் மீது நமக்கு விசுவாசம் இல்லாவிட்டா, எப்போது நம்ம வாழ்க்கைகள் குறைவுகளோடு தான் இருக்கும். சில முறை இல்லை என்ற கவலை, சில முறை இருந்தாலும் போதாது என்ற கவலை. என்னங்க, என்னிடத்தில் உள்ளது ஆனால் இது போதாது. 5000 பேர் புருஷர்கள் மற்றும் பெண்களும் பிள்ளைகளும் இருந்த ஜனக்கூட்டத்துக்கு நீங்களே ஆகாரம் கொடுங்கள் என்றார் ஆண்டவர். அவங்க அதுக்கு கணக்கு போட்டு, இதுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படும், இவ்வளவு பணம் இருந்தா கூட சுற்றுப்புறத்துல வாங்கி கொண்டு வர எதுவும் வாய்ப்புகள் இல்லை, ஷாப்ஸ் இல்லை, இது எப்படி சாத்தியம் என்று ஒருவர் சொன்னால், அந்திரேயா என்பவர் இந்த பையனிடத்துல 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கு, இது எந்த மாத்திரம் என்று அவர் சொன்னார். பார்த்தீங்களா? சுத்தமா முடியவே முடியாது, இல்லவே இல்லை என்பது சிலது, சிலது இருக்கிறது ஆனா இது எப்படி போதுமா இருக்கும் என்கிற பிரச்சனைகள் இன்னொரு முறை. ஆண்டவர் சொன்னார், என்னிடத்துல கொண்டு வா உன்னுடைய பிரச்சனைகளை. சரி, போதாது என்கிறாய், இருப்பதை என்னிடத்துல கொண்டு வா என்கிறாரு. ஒரு விதவை, என்னுடைய கணவர் கடன் செய்து இறந்து விட்டாரு, என் பிள்ளைகளை கடன்காரன் கொண்டு செல்ல வந்திருக்கிறாரு, எனக்கு உதவி செய்யுங்க என்று எலிசாவின் இடத்துல கேட்டபோது, உன்னிடத்துல என்ன இருக்கும்மா என்று கேட்டார். என்னிடத்துல என்ன இருக்குங்க கடனை தவிர? யோசித்து பாரு, ஏதோ கொஞ்சம் கலசத்துல என்ன இருக்கு. சரி, அதை தேவன் ஆசீர்வதிப்பார். அதை தேவன் ஆசீர்வதித்தார். இல்லை இல்லை என்று சொல்லாம இருக்கிறத தேவனுடைய கரத்துல வைங்க, அது போதியும் மீறும்படியாக செய்வார். அவ்வளவு பேர் ஜனங்கள் சாப்பிட்ட பிறகும் 12 கூடை நிறைய மிச்சம் எடுத்தாங்கன்னா அது எவ்வளோ அற்புதம் சொல்லுங்க. எப்படி தேவன் அதை பெருக செய்தாரு, நிறைவாக்கினாரு. அந்த எண்ணெய் கொஞ்சம்தான் இருந்தது, அதை பாத்திரங்களில் ஊர்த்த சொன்னா எல்லா பாத்திரங்களும் நிறைந்து போனது என்று சொல்லுகிற அளவுக்கு எண்ணெய் அவ்வளவாக ஊர்ல இருக்கிற எல்லா பாத்திரமும் நிரம்பும்படி அந்த கொஞ்சம் எண்ணெய் எப்படியானது? சொல்ல போனால் தேவனுடைய அற்புத காரியங்கள் அவ்வளவு பெரியதுங்க, நம்ம தான் நம்புகிறது இல்ல. அங்கிருந்த விதவையை கொஞ்சம் அப்பத்தை கொண்டு வர சொல்லி ஏலியா கேட்டால், இல்ல ஐயா, எனக்கே கொஞ்சம் தான் இருக்கிறது,
கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவிற்கு குழந்தைக்கு ஏதாவது செய்து கொடுத்து சாப்பிட வைத்து பிறகு செத்து போகலாம் என்று நினைக்கிறோம். இந்த பஞ்ச காலத்துல முதலில் எனக்கு ஒரு அப்பத்தை கொண்டு வா என்றார். அவள் அதை கொண்டு வந்த போது பஞ்ச காலம் முழுவதும் பானையிலே மா செலவழிந்து போகல, எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. எப்படி? 3.5 வருஷங்கள் மழை பெய்யாது, பஞ்சம் பயங்கரமா இருக்கும் என்று எலியா நீ தீர்க்க தரிசனம் சொல்லு, நீ போய் கேரித்தின் ஆற்றண்டில் உட்காரு என்ற போது, கேரித் ஆற்றண்டில் உட்கார்ந்தா ஊரெல்லாம் பஞ்சம் இருக்கும்போது அப்ப என் கதை எப்படி? என்னங்க, உனக்கு உணவு கொடுக்கும்படிக்கு காக்காக்களுக்கு நான் ஆணை கொடுத்திருக்கிறேன், அவை உனக்கு ஆகாரத்தை கொண்டு வரும் என்றால் நம்பும்படி ஏதாவது இருக்கா? அற்புதமாக அவர் உட்கார்ந்திருந்த கேரித்தின் ஆற்றண்டையில ஒரு தண்ணீரின் ஊற்று இருப்பது, காலையிலையும் மாலையிலையும் ஃப்ரெஷ்ஷாக காகங்கள் அப்பமும் மாம்சமும் கொண்டு வந்து கொடுப்பது, அவர் வாழ்க்கையில கற்பனையே செய்யாத அற்புதமே. நாம் அதை கேட்கிற போதும் நமக்கு இன்னும் அற்புதமாக தான் இருக்குங்க. இவ்வளவாக பைபிள்ல இருக்கிற விஷயங்களை நம்ம அறிந்திருந்து இத்தனை விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விஷயம் வரும்போது எனக்கு யார் இருக்கிறாங்க, எனக்கு யார் கொடுப்பாங்க, எனக்கு என்ன இருக்கு, எனக்கு எப்படி இது போதுமானதா இருக்கும், என் சம்பளம் போதவில்லை, என்னுடைய வருமானம் போதவில்லை, எனக்கு யாரும் கொடுக்கறதில்லை, என் மீது யாருக்கும் அக்கறை இல்லை என்று ஒவ்வொன்றுக்கும் கலங்கிக் கொண்டு இருக்கிறோம். ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்றால் கடன் வாங்குவதே வழி என்று இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் இருப்பது எவ்வளவு விசித்திரமா இருக்கு. இயேசுவை நோக்கி பார்ப்பதற்கு பதில் கடன் கொடுக்கிறவர்களை நோக்கி பார்ப்பது. அவங்க என்ன சும்மாவை கொடுக்கறாங்க, வட்டியோடு சேர்த்து வாங்கிடுவாங்க இல்லையாங்க. தாராளமாய் கொடுக்கும் ஆண்டவர் நமக்கு இருக்கும்போது அவரை நம்பாமல் மனுஷங்களை நம்புவது எதற்குங்க? தேவன் மேல நம்பிக்கை வைங்க. அவர் ஒவ்வொரு தேவையும் சந்திப்பார். அவர் எப்போது எது வேண்டுமோ அதை கொடுப்பார். அவர் சொல்வது போல நம்ம கேட்டால் எல்லா விஷயத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆபிரகாமே, உன்னுடைய ஒரே பேரான குமாரனை நீ மோரியா மலையின் மேல வந்து பலி கொடு என்றால் பதில் பேசாமல் ஆபிரகாம் தன்னுடைய மகனை அழைத்துக் கொண்டு அந்த மோரியா மலைக்கு சென்று மலையில ஏறிக்கொண்டிருக்கும் போது தன்னோடு கூட ஏறுகின்ற அந்த சிறு பையன் ஒரு கையிலே கத்தியும் ஒரு கையிலே நெருப்பும் பிடித்துக்கொண்டு போகும்பொழுது, தகப்பனே, எங்க கத்தி இருக்கு, நெருப்பு இருக்கு, பலி கொடுக்க ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்டார். ஆபிரகாம் ஓ என்று அழவில்லை, நீதாண்டா தம்பி என்று சொல்லவில்லை. ஆனால் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, ஜெகோவா ஜாரா. ஒரு முறை பாருங்க, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவாரு. எனக்கு இல்லாததெல்லாம், எனக்கு உள்ளதை நான் கொண்டு செல்லுவேன், எனக்கு இல்லாததை ஆண்டவர் கொடுப்பார், என்னிடத்தில் இருப்பதை நான் முன்பு வைப்பேன், அது போதாவிட்டால் போதும்படி செய்வார். எனக்கு இருக்கிற கொஞ்சத்தை அவருக்கு முன்பு வைப்பேன், அவர் நிறைவாக செய்வார். நான் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வேன், நான் செய்ய முடியாதது எல்லாவற்றையும் எனக்காக ஆண்டவர் செய்து முடிப்பார். யெகோவா ஈரே. நாளைய குறித்து கவலைப்படாதீங்க, எந்த நாளின் தீங்கு அந்த நாளுக்கு போதும். உங்கள் விஷயமா ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார். உங்களை நேசித்தவர், உங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவர், உனக்காக தம்முடைய எல்லாவற்றையும் ஊற்றிவிட்ட ஆண்டவர் உன் தேவைகள் எல்லாம் சந்திக்க எப்போதுமே ஆயத்தமா இருக்கிறார். கீழ்ப்படிதல் இல்லாமல் அற்புதத்தை பார்க்க முடியாது, விசுவாசம் இல்லாமல் நன்மையை பெற முடியாது. ஆபிரகாம் தேவனை நம்பினார், வேதம் சொல்லுகிறது. அதனாலே அவர் விசுவாசத்தின் தகப்பனாக அவர் மாறினார். அவர் தேவனின் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தாரு, தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில குறைவுகள் இருக்கின்றால், உங்க வாழ்க்கையில குறைச்சல் இருக்கின்றால், எவ்வளவு சம்பாதித்தாலும் எவ்வளவு இருந்தாலும் ஏதோ ஒரு குறைவு, ஒரு குறைச்சல் தேவை வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கிறது என்றால், நீங்க ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கிறது இல்ல, உங்க உழைப்பின் மேல நம்பிக்கை வைக்கிறீங்க, உங்க
உங்க சொந்த முயற்சிகளை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்க. ரெண்டாவது, நீங்க ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. விசுவாசி கீழ்ப்படிவாங்க. விசுவாசம் கீழ்ப்படிதலுக்கு நம்மை நடத்தும். விசுவாசம் இல்லாத கீழ்ப்படிதலும் கீழ்ப்படிதல் இல்லாத விசுவாசமும் செல்லாதான். நமக்கு இப்ப நாணயங்கள் இருக்கு பாருங்க. இப்ப நாணயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடுது. நாணயங்களுக்கு 2 பக்கங்கள் இருக்கும். அந்த 2 பக்கமும் சரியான முத்திரை இருந்தா தான் அது செல்லும். ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் முத்திரை இல்லாவிட்டா அது செல்லாது இல்லையா? அது போல விசுவாசமும் கீழ்ப்படிதலும். என் ஆண்டவருக்கு எல்லாமே சாத்தியம் என்கிற விசுவாசம், என் ஆண்டவரின் ஜெபங்களை கேட்பார் என்கிற விசுவாசம், அவர் சொன்னதை சொன்னபடி நான் செய்வேன் என்ற கீழ்ப்படிதல். கல்யாண விருந்துல திராட்சரசம் தீர்ந்து போன போது அவங்க மரியாள் இடத்துல சொன்னா, மரியாள் ஆண்டவருக்கு சொன்னாங்க, அம்மா என்னுடைய டைம் இன்னும் வரவில்லை என்று சொன்னார் ஆண்டவர். அப்பொழுது அவங்க என்ன சொன்னாங்க அந்த வேலைக்காரர் இடத்துல, அவர் உங்க இடத்துல சொல்லும்படி செய்யுங்க என்றாங்க. ஆண்டவர் சொன்னார், ஏற்ற நேரம் வந்தபோது, அவருடைய வேலை வந்தபோது அவர் சொன்னாரு, இந்த கற்சாடிகளை தண்ணீர்களால நிரப்புங்க என்றார். அது கால் கழுவுற தண்ணீர், அது நல்ல தண்ணி இல்ல. அந்த தண்ணியால அவங்களை நிரப்ப சொன்னா அவங்களுக்கு புரியல. ஆனால் அவங்க கீழ்ப்படிந்தாங்க. அவங்க அதுல தண்ணீரால நிரப்ப சொன்ன போது அதை நிரப்பினாங்க. அதுல இருந்து மொண்டு கொண்டு போய் விருந்தின் எஜமானுக்கு கொடுக்க சொன்ன போது கொடுத்தாங்க. அங்கே அற்புதம் நடந்தது. மிக ருசியான திராட்சரசமாய் ஆண்டவர் அதை மாற்றினார். தம்முடைய நேரத்தில் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்வாராம். மரியாள் சொன்னாங்க என்றோ, அங்கேதோ குறை இருக்கென்றோ அல்ல. அவர் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்வாருங்க. விசுவாசத்தை விடாதீங்க. ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்தால் நாளைய குறித்த கவலை நமக்கு இல்லை. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு குறைவில்லை. இந்த நாட்கள்ல ஒவ்வொன்றும் நாம நேரடியா பார்க்கணும்னு, நேரடியா பெற வேண்டும் என்று, அதை சேர்க்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமே தவிர, உங்கள் ஒவ்வொரு தேவையும் சந்திக்கக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார் என்பது, அவர் தம்முடைய பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தின்படியாக எது வேண்டுமோ அது கொடுப்பார் என்ற விஷயத்தை நீங்க உணராம இருக்கீங்க. என் நீதியையும் ராஜ்யத்தையும் முதல்ல தேடுங்க. என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதீங்க. என் நீதியையும் ராஜ்யத்தையும் முதலில் தேடுங்க. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எஸ், நீங்க செய்ய வேண்டியது நீங்க செய்யுங்க. ஆண்டவர் அவர் செய்ய வேண்டியதை செய்து காண்பிப்பாரு உங்க வாழ்க்கையில. நீங்க அவர் ராஜ்யத்தை முதல்ல, அவர் நாமத்தை முதல்ல, அவர் பிரசன்னத்தை முதல்ல, அவர் சித்தத்தை முதல்ல, அவர் வார்த்தையை முதலில். அவருக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு போகாதீங்க. அவருக்கு இஷ்டமில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க. அவருக்கு இஷ்டமில்லாத விஷயங்கள்ல காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. அவருக்கு பிரியமில்லாத, அவருடைய வசனத்துக்கு விரோதமான காரியங்கள்ல நீங்க ஒத்துழைக்காம நீங்க என் தேவன் எனக்கு அற்புதம் செய்வார் என்று நீங்க விசுவாசித்தா, அவர் உங்களுக்கு எது வேண்டுமென்றாலும், உங்கள் ஆகாரமா இருக்கட்டும், உங்க பானமா இருக்கட்டும், உங்க வஸ்திரங்களா இருக்கட்டும், உங்களுக்கு எந்த நேரத்துல எது வேண்டுமோ அதை கொடுப்பாருங்க. நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு, எத்தனையோ வைத்திருப்பதை விட எப்பொழுது எது வேண்டுமோ அதை அப்பொழுது பெற்றுக்கொள்வது எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? அந்தந்த அக்கேஷன்ஸ்க்கு என்று சிலர் பீரோ நிறைய துணிகளை வைத்திருப்பாங்க. பொருட்களை அவங்க பத்திரமாக, அவங்க லாக்கர்ஸ் நிறைய தங்கம் வைத்திருப்பாங்க. டப்பாங்க நிறைய உணவுப் பொருட்களை வைத்திருப்பாங்க. ஆனா எந்த நாள் அன்றைக்கு எந்த விட்டமினைஸ்டு ஃபுட் சாப்பிடணுமோ, என்றைக்கு எந்த வஸ்திரத்தை அணியணுமோ, என்றைக்கு நீங்க எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த நாளுக்கு அன்றைக்கு யாராவது கொடுத்தாங்கன்னு வைங்க, எவ்வளவு ஈஸியா இருக்கும், எவ்வளவு சுலபமா இருக்கும். எஸ், அதனாலதான் பூமியின் மேல நீங்க ஆஸ்திகளை சேர்க்க வேண்டாம். பூமியின் மேல இருக்கிறவங்க மேல உங்க மனசு வைக்க வேண்டாம். மேலானவைகளை நாடுங்க. அப்பொழுது இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்றையிலிருந்து நினைவுல கொள்ளுங்க, என் தேவன் யெகோவா ஈரே, ஜெகோவா ஜாயிரா. அவர் பார்த்துக் கொள்ளுவார். இதெப்படி அதெப்படி என்ற சந்தேகங்கள் வரும்போது, பயமா இருக்கும்போது, கவலையா இருக்கும்போது, குறைவு வரும்போது ஒரே வார்த்தை, என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நிச்சயமா உங்க நம்பிக்கை வீணாக விட மாட்டாரு. நிச்சயமா உங்க விசுவாசத்தின்படியாக உங்களுக்கு நடக்கும்படியாக செய்வார்.
ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, எத்தனையோ முறையப்பா நாங்கள் எங்களை நம்பிக்கொண்டு, மனிதர்களை நம்பிக்கொண்டு, பணத்தை நம்பிக்கொண்டு, உம்மீது விசுவாசம் இல்லாதவர்களாக உம்முடைய கரங்களுக்கு எங்களிடத்தில் இருப்பதை ஒப்புக் கொடுக்காமல், உம்முடைய சித்தத்தை செய்யாமல் எங்கள் இஷ்டம் போல நடந்து கொண்டு நஷ்டம் போகிறோம் அப்பா. இந்த நேரத்தில் யார் யார் இப்போதைக்கே தங்கள் இஷ்டம் போல சென்று கடன்களிலே, நஷ்டங்களிலே, கஷ்டங்களில் இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை ஒருமுறை சந்திங்கப்பா. என் தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், என் தேவனின் சித்தத்தை நான் செய்வேன் என்று, என் தேவன் என்னை பார்த்துக் கொள்ளுவாரு, என் தேவைகள் எல்லாம் சந்திப்பார் என்று, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை போஷிக்கிறவர், பார்த்துக் கொள்கிறவர் அவரே என்று விசுவாசம் வைக்க உதவி செய்யுங்கப்பா. யார் யார் இந்த காலை நேரத்தில் இந்த ஜெபத்தில் சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ இப்பொழுதே உம்முடைய தொடுதலை பெற்றுக்கொண்டு இது முதற்கொண்டு குறைவில்லாத, குறைச்சல் இல்லாத நிறைவான வாழ்க்கைகளை எங்களுக்கு கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெப விண்ணப்பங்களை பாருங்களேன். எங்களுக்கு நீங்க 8939801234 என்கிற செல்போன் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்புங்க என்று அனுதினமும் சொல்கிறேன். சிலர் ஒவ்வொரு நாளும் புதுசா ஜாயின் ஆகுறாங்க, அவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டியிருக்கு. உங்க ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமாக பதில் கொடுப்பாருங்க. டாக்டர் ஜே பால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆவிக்குரிய விதத்தில் நீங்கள் பலப்பட்டு எல்லா விஷயத்திலும் நிறைவாக நீங்க இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதை அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.